श्रीमात्रे नमः। एकाररूपा चैकाक्षरी एकानेकाक्षराकृतिः एतत्तदित्यनिर्देश्या चैकानन्दसिताकृतिः एवमित्यागमाबोध्या चैकभक्तिमदर्चिता एकाग्रचित्तनिर्ध्याथा चैक्षणारहिता धृता येलासु कन्दिशिकुरा चैनः कोटविनाशिनी एकभोगा चैकरसा चैकैश्वर्यप्रदायिनी एकातपत्रसाम्राज्यप्रदा चैकान्तपूजिता येदमानप्रभासैजतने जगदीश्वरी एकवीरादिसंसेव्या चैकप्राभवशालिनी ईकाररूपा चेचित्री चेप्सितार्थप्रदायिनी। ககார ரூபத்தின் ஆரம்பிக்கும் போது கா என்னும் ரூபமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் காவல. அதே மாதிரி ஏகார ரூபத்திற்கும் ஏ என்னும் ரூபத்தில் அவள் இருக்கிறாள். முதல் ரூபம் கா, அடுத்த ரூபம் ஏ அப்படிங்கறதுல ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூபத்துக்கு இப்ப நம்ம போறோம். ஏகார ரூபா. இப்ப ஏகார ரூபா, ஏகாட்சரி, ஏகாநேகாட்சராக்கிருதி அப்படின்னு 3 நாமா முதல் வரியில இருக்கு. அந்த சாங்கிறதெல்லாம் கூட்டெழுத்துன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அதனால ஏகார ரூபா, ஏகாட்சரி, ஏகாநேகாட்சராக்கிருதி அப்படின்னு 3 நாமாக்கள் முதல் வரியில இருக்கு. அப்ப ஏகார ரூபா அப்படின்னா என்னன்னா பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய 2வது எழுத்து ஏகாரம். அந்த ஏகார வடிவினலாக ஏகார ரூபமாக அவள் இருக்கிறாள். அப்ப ஏகார ரூபமா அவ இருக்கான்னா அந்த ஏங்கிற எழுத்து ஸ்ரீவித்யைக்கு பிராண ரூபமா இருக்கு. பிராணனா அந்த ஏ அப்படிங்கிற எழுத்து இருக்கு. அது பரபிரம்மத்தை குறிக்கிறது அப்படிங்கிறார். அதுதான், அது பரபிரம்மத்தையே குறிக்கிறது. அது பிராண ரூபமாக இருக்கு அப்படின்னு அது சொல்லப்படுகிறது. ஏகாட்சரியம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏகாட்சரி அப்படின்னு கொடுக்கிறார். ஏக அக்ஷரம். அங்க முதல் இதுக்கு ஏகார ரூபா அப்படின்னும் போது பிராண ரூபமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏக அக்ஷரம் போது ஒரே அக்ஷரமாக, ஏக அக்ஷரம் ஒரே அக்ஷரமாக அவள் இருக்கிறாள். அவ பிரணவஸ்வரூபிணி அப்படிங்கிறது இந்த இடத்துல அதுக்கு அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அதுதான் பிரணவம்னா என்னங்கிறது நேத்திக்கு நம்ம மூக்க பஞ்சசதியில பார்த்தோம். பிரணவத்தினுடைய ஒளி வேதமயீம் நாதமயீம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துல அது வந்தது. நாதமயீம்னு வர இடத்துல பிரணவத்தினுடைய உச்சரிப்பு தான். அதற்குத்தான் மிகுந்த ஒரு அந்த நாதம் தான் அந்த போய் அப்படி ஹிருதயத்துல உட்கார்றது அப்படிங்கறத அன்னைக்கு பார்த்தோம். அதேதான் இங்க அந்த பிரணவஸ்வரூபிணியாக ஏக அக்ஷரமாக அவள் இருக்கிறாள். ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம. ஓம் இத்யேகாக்ஷரம் அதுதான் பிரணவம். அந்த அக்ஷரத்தில் இது கீதையில சொல்லியிருக்கு. கீதையில நம்ம படிச்சிருக்கோம், 8வது அத்தியாயத்துல இருக்கு இது. ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம. கடோப உபனிஷத்துலயும் இதையேதான் சொல்றது. ஏதத்யேவாக்ஷரம் பிரம்ம, ஏதத்யேவாக்ஷரம் பரம். அப்படின்னா என்ன? பரபிரம்மே. அதேதான், அந்த ஒரே அக்ஷரத்தில் தான் இருக்கிறது. பிராண ரூபமாகவும் இருக்கிறாள் அவள், பிரணவஸ்வரூபிணியாகவும் இருக்கிறாள் அப்படிங்கறத 2வது அக்ஷரமும் நமக்கு காட்டுறது. 3வது அக்ஷரம் தான் நம்ம என்ன சொன்னோம்? ஏகாநேகாட்சராக்கிருதி அப்படின்னு சொன்னோம். ஏகாநேகாட்சராக்கிருதி அப்படின்னா ஏக, அது அப்படி பிரிக்க பார்ப்போம். எல்லாருக்கும் ஜம்முன்னு பிரிக்க தெரியும். இப்போ ஏக அநேக அக்ஷர ஆக்கிருதி. சிம்பிளா இப்ப எல்லாருக்கும் இதுக்கு அர்த்தம் நீங்களே சொல்ற அளவுக்கு பிரிச்சாச்சுன்னா அவ்வளவு ஈஸி இது. ஏக அப்படின்னா 1, அநேக அப்படின்னா பல. ஏக அநேக அக்ஷர எழுத்துக்கள், ஆக்கிருதி உருவம், அவ்வளவுதான். ஒருத்தியே பல வடிவத்தில், ஒருத்திய ஏக அநேக பல வடிவத்தில் உள்ள அக்ஷரமாக, ஆக்கிருதியாக, அக்ஷரத்தின் ஆக்கிருதி வடிவமாக இவள் இருக்கிறாள். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா தெரியுது.
அப்ப ஒன்றாகவும் அவளே இருக்கா, பலவாகவும் அவளே இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்படிங்கிற சைத்தன்ய ஸ்வரூபம் ஒன்றாகவும் பார்த்தாலும் அவளேதான், பலவாகவும் பார்த்தாலும் அவளேதான், பலவாக இருக்கக்கூடிய ஒருத்தி அவளே, சைத்தன்ய ஸ்வரூபம் அவளே அப்படிங்கிறது இந்த அக்ஷரம் கொடுக்கிறது. ஏகோ நைக சவக்கிம் எத்தத்பதவன் உத்தமம். இது விஷ்ணு சகர்ஷநாமம். எல்லாம் அது என்ன, அது விஷ்ணுவை குறிக்கிறது, இது அம்பாளை குறிக்கிறது. அதுவும் இதுவும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, பரபிரம்மங்கிறது ஒண்ணுங்கிறது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். பரபிரம்மங்கிற ஒண்ணுக்கு எந்த ஜெண்டருமே கிடையாது, எந்த உருவமுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது இங்க அதுக்குள்ள வரக்கூடிய அந்த அக்ஷரத்தின் மகிமையை மட்டும் தான் நாம இப்ப பார்க்கணும். அது என்ன விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அதை சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாது. இதுல எல்லாருமே சொல்லி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, சங்கர பாஷ்யத்துல இருக்கு. சங்கரர் சரி அதே லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் சொல்றார் அப்படின்னு வச்சுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கே, இது பீஷ்மர் தானே சொன்னார் அப்படின்னு சொன்னா அப்படி அது அர்த்தம் கொள்ளக்கூடாது. பரபிரம்மம் அப்படிங்கறதுல இருந்துதான் பிரிவு இது. அப்ப அந்த பரபிரம்மத்தினுடைய அமைப்புகளை தான் எல்லாமே ஒரே வடிவம், ஏக்கம் பலவாக இருந்து பலது ஒன்றாக மாறக்கூடிய சைத்தன்யம், அந்த ரூபத்தினலாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கறத எல்லாமே நமக்கு உணர்த்துறது. அடுத்தது ஏதத்ததித்ய நிர்தேஷ்யா ஏகானந்த சிதாகிருதி அப்படின்னு 2 நாமா அதுல இருக்கு. ஏகத்ததித்ய நிர்தேஷ்யா அப்படின்னாக்க தத்து இது அனித்ய அப்படின்னு அதை பிரிக்கணும். அப்படின்னா இது அது அப்படின்னு உணர்த்த முடியாதவள். இதுதான் அவள், இதுதான் அதுதான் அவள், இதுதான் அவள், இங்க அவள், இவள் அவள் அப்படின்னு நம்மளால எல்லாம் ஒரு எடை போட முடியுமான்னா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவள். அப்படியெல்லாம் எடையெல்லாம் போட முடியாது. எப்படி அதுக்கு சொல்றது கேனோபோபனிஷத் சொல்றது அப்படின்னா, எது ஒரு வார்த்தை வாக்கால, வாக்கு அப்படின்னு தான் அதுல ஒரு வார்த்தை கொடுக்குறா, எது வாக்கால விளக்க பெறாதோ ஒரு வார்த்தைய சொல்லி இதுதான் அப்படின்னா நான் சொல்றேன், உங்களால அதை விளங்கிக்க முடியும்னா விளங்கிக்க முடியாது. ஆனா அதே வாக்கு இருக்கே, அந்த வாக்கு அது எதனால் விளக்கப்படும்? அந்த பரபிரம்மத்தால அது விளக்கப்படும். அதுதான் சொல்றாரு. ஆனா நம்மளால எதாலையும் நம்மளால பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, தேடி கீடி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நம்ம சொல்றமே அந்த வாக்கை உண்டாக்குறது யாரு அப்படின்னா அதுவே பிரம்மம் என்று நீ புரிஞ்சுக்கோ, அதுதான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கோ, அதுதான் சக்தின்னு புரிஞ்சுக்கோ, அதுதான் லலிதைன்னு நீ புரிஞ்சுக்கோ. எதை பிரம்மம்னு வேற யாராவது ஒருத்தர் எதையாவது ஒண்ண வச்சு இதுதான் பிரம்மம் இதுதான் பிரம்மம்னா நிச்சயமா அது பிரம்மம் கிடையாது. பிரம்மம் என்று இருக்கிறது ஒண்ணுன்னா அதெல்லாம் உணர முடியாத தத்துவத்தில் இருக்கிறது. உணர முடிந்தவர் யாராவது ஒருத்தர், ஒரு யோகிகள், ஒரு ஞானிகள், ஒரு சித்த புருஷர்கள் யாராவது உணர்ந்தாள்னா அதை அவளால வாக்கினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீ உணரும்படி அவரவர்கள் உணரும் பொழுதுதான் தெரியும். உணர்ந்தவர்கள் நிச்சயமாக நமக்கெல்லாம் பிடிபட மாட்டார்கள் அப்படிங்கறத இந்த நாமம் ரொம்ப அற்புதமாக உணர்த்துகிறது. ஏதத்ததித்ய நிர்தேஷ்யாயை நமக. அது இது இவதான் அது, அதுதான் இது, இதுதான் பிரம்மம், அதுதான் பிரம்மம்னா யாராலையும் உணர்த்த முடியாதது, உணர முடியாதது. அப்பேற்பட்டவள் அவள் அப்படின்னு சொல்றார். அடுத்த நாமம் என்ன? சைக்கானந்த சிதாகிருதி. இது படிச்சோம் நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது. அதை நம்ம ஏங்கிற எழுத்துல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏகானந்த சிதாகிருதி, ஏக ஆனந்த சிதாகிருதி அப்படின்னு அதை நாம பிரிக்கணும். ஏக ஆனந்த சித்து ஆக்கிருதி இன்னும் பிரிக்கணும். அது இன்னும் கேட்டீங்கன்னா ஏக ஆனந்த, இந்த ஏகாங்கிற வச்சிருவோம். ஏகன்னா ஒண்ணுன்னு நமக்கு தெரிஞ்சது. ஆனந்த, ஆனந்தம்னாலும் என்னன்னு நமக்கு தெரியும். ஏக ஆனந்த சித்து ஆக்கிருதி. ஆக்கிருத்தின்னா என்னன்னு தெரியும், வடிவம். சித்துன்னா அறிவு, அறிவுன்னா ஞானம் என்னும் அறிவு. சும்மா சாதாரணமா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோமே அந்த அறிவு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அறிவுங்கிறதுல சேர்த்திக்கே கிடையாது. ஞானம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பவள் ஏக ஆனந்த, அவள் ஒருவளே. அந்த வடிவினளாக ஆக்கிருதி, அந்த வடிவத்தில் இருப்பவள் அவள் ஒருவளே. ஆனந்தமும் ஞானமும் ஒரு சேர பெற்றவள் அவள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றப்படுகிறது. ஏக ஆனந்த ஸ்வரூபியாக, சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபியாக இருப்பவள் லலிதா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இந்த நாமம்.
இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போனோம்னா, ஏவமித்யாகமா போத்யா ஏவமித்யாகமா போத்யா ஏக பக்தி மதர்ச்சிதா அப்படின்னு சொல்றது 2 நாமம் அந்த லைன்ல இருக்கு. ஏவமித்யாகமா போத்யா போத்யா அப்படின்னா ஏவமித்ய ஆகம போத்யாயை அப்படி பிரிக்கணும். ஏவம் பிளஸ் இதி பிளஸ் ஆகமம் ஆகம அபோத்யாயை அப்படின்னு அதை பிரிச்சோம்னா ஏக ஏவம் அப்படிங்கிறது விடுங்க, இதி இதுன்றத விட்டுருங்க. ஆகமன் அப்படின்னா என்ன? ஆகமங்கள் வேதங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இதுதான் அப்படின்னு எதனாலையாவது அவளை பத்தி போதிக்க இயலுமா, உனக்கு டீச் பண்ண முடியுமா? இதனால வேதங்களுக்கே அப்பாற்பட்டவள், வேத ஸ்வரூபிணி அவள், வேத மாதாவே அவள். அப்படி இருக்கும்போது இந்த வேதத்தாலெல்லாம் அவளை எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியுமான்னா போதிக்க முடியாது. அபோத்யாயை அப்படின்னாக்க போதிக்க முடியாது. ஏவம் பிளஸ் இதி பிளஸ் ஆகமா பிளஸ் அபோத்யாயை அப்படின்னா அபோத்யாயினா போதிக்க முடியாதவள், டீச் பண்ண முடியாதவள். ஆகம அபோத்யாயினா வேதங்களாலும் டீச் பண்ண முடியாது, ஆகமங்களாலும் டீச் பண்ண முடியாது. இந்த ஆத்மா அது இல்ல இது இல்ல அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. இது இதுவா அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் நமக்கு எதுவும் பிடிபடாது, பிடியே படாது. இதுவா அதுவா அதுவா அதுவான்னா பிடிபடாது. நம்ம வார்த்தைகளாலும் நமக்கு பிடிபடாது, எண்ணத்தினாலும் பிடிபடாது, கையால போய் பிடிக்கலானாலும் அதை பிடிக்க முடியாது. அப்பேற்பட்டவள், வரையறுக்க முடியாதவள், உணர முடியாதவள், வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லி இந்த ராமாக்கு அற்புதமான ஒரு விளக்கம். ஏவம் இத்தியாகமம் இத்திய ஆகமம் அபோத்யாயை, இப்படி என்று அப்படி என்று, இவள் இப்படி அவள் இப்படி என்று வேதங்களாலும் ஆகமங்களாலும் போதிக்க முடியாதவள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அடுத்தது ஏக பக்தி மதர்ச்சிதா. ஏக பக்தி, அதை எப்படி பிரிக்கணும்? ஏக பக்திமத் அர்ச்சிதாய் அர்ச்சிதா அப்படின்னு பிரிக்கணும். ஏக பக்திமத் அர்ச்சிதா அப்படின்னா ஏக பக்திமத், ஏகன்னா விட்டுருங்க, பக்திமத் அர்ச்சிதாயை. அர்ச்சிதாயின்னா பூஜிக்கப்படுபவள், அவளை சந்தோஷப்படுத்துறது, பூஜைப்படுத்தி அவளை எப்படி சந்தோஷமா வச்சுட்டு இருக்கிறது. நம்ம அவளை எப்படி சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படிலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணினா அவளுக்கு சந்தோஷமா இருக்குமோ, இது பண்ணினா அவளுக்கு சந்தோஷமா இருக்குமா, இப்படி இருந்தா அவளுக்கு ஹாப்பியா இருக்குமா, இது அவளுக்கு பிடிக்குமா, அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு செய்யக்கூடியது அர்ச்சிதாயை அப்படிங்கிற வார்த்தை. பக்திமத் அர்ச்சிதாயை அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் அப்படின்னு ஒருமைப்பட்ட மனதுடன், ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் அப்படின்னு ஒருமைப்பட்ட, இது ரெண்டும் ஒண்ணுன்னு புரிஞ்சுண்டு அந்த ஒருமைப்பட்ட மனசோட ஸ்ரத்தையா பக்தியோட பூஜிக்கப்படுபவர்கள். ஏக பக்தி அப்படின்னா ஒருமைப்பட்ட மனதோடு பக்தியோடுன்னு அர்த்தம். அந்த பக்தி எப்படி இருக்கணும்? ஜீவ பிரம்மம் ஒண்ணு, ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் அப்படிங்கிற ஒருமைப்பட்ட மனசோட ஸ்ரத்தையோட எவன் ஒருவன் பக்தியோட அர்ச்சிக்கப்படுதல்னா பூஜை செய்கிறானோ, பூஜிக்கிறானோ, அப்படி பூஜிக்கப்படுபவள் அவள். உத்தமமான பக்தியின் பேர் அதுக்கு. இததான் கீதையில பகவான் சொல்ற, தேஷாம் ஞானி நித்தியயுக்த ஏகபக்திர் விசிஷ்யதே. ஏகபக்தி, ஏகபக்தின்னா என்ன அப்படின்னா ஒரு மனசோட பகவான் சொல்லிட்டே வராரோ இல்லையோ, அந்த ஒரு மனசுங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம்ங்கிறது இங்க இன்னும் ஒரு சென்டென்ஸ் எக்ஸ்ட்ராவா இங்க விளக்கம் கொடுக்கறா. ஏகாகிர சித்த நிர்த்தியாதா சைக்ஷணா ரகிதா திருதா. ஏகாகிர சித்த நிர்த்தியாதா யக்ஷணா ரகிதா திருதான்னு 2 நாமம். அடுத்தது ஏகாகிர சித்த, அதுக்கே இதுக்கே இந்த ஒருமைப்பட்ட மனசுடன் தியானிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இததான் ஒருமைப்பட்ட மனசோட தியானிக்கிறதுன்னு போன நாமாக்கு அர்த்தம் சொன்னோம். இப்ப இத ஏகாக்கிர சித்த அப்படின்னா ஒருமைப்பட்ட மனசுடன் தியானிக்கிறதுக்கு உரியவள் அப்படின்னா இதை இன்னும் எப்படி ஒருமைப்பட்ட மனசு அப்படிங்கறத திரும்ப சொல்றாரு. அதுக்கு இன்னும் உள்ள போறாரு. என்னன்னா இந்த அந்த கரணம் அப்படின்னு சொன்னோம். நம்ம நேத்திக்குதான் பார்த்தோம் இந்த அந்த கரணம் என்னன்னு. முந்தா நாள் மேபி போன இதுல அந்த கரணம்னா என்ன, எதெல்லாம் சேர்ந்தது அந்த கரணம் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அந்த கரணம்ங்கிறதெல்லாம் கண்ணுக்கு நமக்கு பார்க்க முடியாது. அந்த கரணத்தில் அம்பாளை நிலை நிறுத்தி
அங்க நம்ம வந்து அவளை ஒருமுகப்படுத்தி அந்த பராசக்தியிடம் ஒருமைப்பட்டவுடன் அப்படிப்பட்டவளை தியானிப்பதற்கு கிடைப்பா. அப்படி நம்ம உள்ள வச்சு விட்டோம்னா, ஒருமைப்பட்ட மனசோட அந்த பராசக்தியை உள்ளுக்குள்ள வச்சுட்டோம்னா, அந்தர்யாமியா உள்ளுக்குள்ள அந்த கரணங்களை எல்லாம் மீதி இருக்கிற புலன்களை எல்லாம் அடக்கி உள்ளுக்குள்ள அவளை நாம வச்சுண்டு நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த தியானத்திற்கு உரியவளாக அவள் இருக்கிறாள். அததான் தத்ரை காக்கிரம் மனக்கிருத்வா மனசில் வைத்துக் கொண்டு எவன் ஒருவன் தியானம் செய்கிறானோ சித்தேந்திரிய கிரியகா அப்படின்னு இது கீதை சொல்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப ஈஸியா அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா, ஏன்னா அவரது எல்லாமே தமிழ் நடை, ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு. அதுல இருந்து ஒரு லைன் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஊசியில நூலை கோக்குறோம். ஊசியில நூலை கோக்கணும் அப்படின்னா நூலை என்ன பண்ணுவோம், அதோட முனைய வந்து இப்படி திரிச்சு முதல்ல சீராக்குவோம். ஏன்னா அந்த அப்பதான் ஊசியில இருக்கிற காதுக்குள்ள அது போகும். பார்த்தா அந்த காதுக்குள்ள போறதுக்கு அந்த நுனி என்ன இருக்கும், சரியா இருக்காது, பிசுரா இருக்கும். அந்த நுனிய பிசுரா நீட்டின்னு இருக்கும், அதுல பஞ்சு அப்படியே ஒரு மாதிரி பிரிஞ்சு இருக்கும். அது என்னதான் நம்ம பண்ணாலும் அது சரியா வராது. அதனால என்ன பண்ணுவோம், அதை கட் பண்ணுவோம். அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசியின் காது வழியாக நூலை கோத்தோம்னா ஈஸியா போகும். அந்த மாதிரி இருக்கிறது தியானம்ங்கிறார். எதை கட் பண்ணி போடணும், அப்போ மனச ஒரு நீளப்படுத்திக்கணும். அந்த ஊசிக்குள்ள நுழையறதுக்கு எப்படி வந்து அந்த நூலினுடைய நுனி சீராக இருக்கிறதோ அதே மாதிரி மனம் சீராக இருக்கும் பொழுது தியானம் கைகூடும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுத்திருக்கார். ஓம் ஏக்ஷணா ரகிதா திருதாயை நமகா. இப்ப அடுத்த நாமம் என்ன, ஏக்ஷணா ரகிதா திருதா. அடுத்த நாமம் 29வது நாமம் ஏக்ஷணா ரகிதா திருதா. யக்ஷணாக அகிதா திருதாயை நமகா அப்படின்னு கொடுக்கலாம். அப்ப ஆசை அற்றவர்களால், ஆசையே இல்லாதவாளால ஆதரிக்கப்படுபவள். ஆசை இல்லாதவாள்னா எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம்னா அப்படி கிடையாது. ஆசைகளை முற்றும் துறந்த யோகிகள், சந்நியாசிகள், யோகிகள், இவாள்லாம் வந்து அவரை பூஜிக்கும் போது தியானமே அவளுக்கு தான் கை கூடும். இப்ப நம்மளா போய் உட்கார்ந்தோம்னா 2 செகண்ட் உட்கார்றதுக்குள்ள படாத பாடுபடுவோம். இப்ப தியானம் கை கூடியவர்கள்னு அர்த்தம். அப்ப அவ என்ன அட்டாச்மெண்டே கொஞ்சம் கூட அவளுக்கு இருக்காது. அப்படி அட்டாச்மெண்ட் எல்லாம் முற்றும் துறந்தவர்கள்னு அவளை தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிறவாளுக்கு, அந்த சந்நியாசிகளுக்கு, அந்த யோகிகளுக்கு கை கூட அவள் வந்து அன்போடு அவளை வந்து இவ ஆதரிப்பா அப்படின்னு இந்த நாமம் சொல்றது. ஒரு கம்பியில இப்ப அதுதான் எப்படி சொல்றார், அதுக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு கம்பி இருக்கு, அதுல எலக்ட்ரிசிட்டி இப்போ நம்ம வந்து அது வழியா எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்கு. அது போறதுக்கு அது பூமியை தொடக்கூடாது. அது பூமியை தொட்டுதுன்னா எர்த் அடிக்கும். நமக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, சிம்பிள். அதனால அந்த கம்பி என்ன பண்றது, பூமியை தொடாத போகும். பூமியை தொடாம போனோம். அது மாதிரி மனசுல இந்த ஞானம்ங்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி, அந்த சக்தி பாஞ்சு போகணும்னா அது வந்து இந்த உலக விஷயத்துல பற்று வச்சுக்க கூடாது. அதுதான் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். இந்த உலக விஷயத்தில் பற்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தா தான் அந்த ஞானம் கை கூடும். அதுதான் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படி அன்போடு செய்யக்கூடியவளை ஆதரிப்பா. ஓ கீதராக பயக்ரோதா மன்மையா மாமுபாசிரிதா. இதுவும் கீதையில இல்லாததே கிடையாது, எல்லாரும். அந்த மாதிரி அதே சிம்பிளா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் புக் எடுத்து படிச்சோம்னா தெரியும், அதுல அவ்வளவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா அவகிட்ட போலாம். ஆனா இது இந்த சிம்பிளான விஷயமா நமக்கு தெரியறதெல்லாம் நமக்கு கை கூடுறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு முன்னேறி போறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இது எல்லாமே இருக்கு. ஏலா சுகந்தி சிக்குரா சைனக்கூட விநாசினி. ஏலா சுகந்தி சிக்குரா ஏனக்கூட விநாசினி அப்படிங்கிற அடுத்த 2 நாமாக்கள் நமக்கு 30ம் 31ம். ஏலா சுகந்தி சிக்குராயை. ஏலான்னா ஏலம், எல்லாருக்கும் தெரியும். ஏலத்தின் வாசனை, ஏலம் பரிமளம் அப்படின்னா ஏலத்தின் பரிமளம் போன்ற ஸ்மெல், அந்த வாசனையை போன்ற. சிக்குராயை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயற்கை மனம் கமழும், என்னது, கூந்தல். இயற்கை மனம் கமழும் கூந்தலை உடையவள் அம்பாளுக்கு. நேத்திக்குதான் இதை பார்த்தோம். இது ஏங்கிற அட்சரத்துல இது வருதுன்னு சொல்லிட்டு
நேத்தி மூக்க பஞ்சசதி வரும் பொழுது அங்க அவளுடைய கூந்தலை அங்க வர்ணிக்கும் பொழுதுதான் நாம நேத்திக்குதான் இதுல வருது, இதே மாதிரி ஏகாட்சரத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்குதான் நான் சொன்னேன். அந்த நாமத்தை நம்ம இன்னைக்கே பாக்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாசனை கொண்ட இயற்கை வாசனையை கொண்ட கூந்தலை உடையவள் சுகந்த குந்தலாம்பாள் அப்படின்னு அவளுக்கு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பிருத்திவி அப்படின்னு இந்த பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி இந்த பூமின்னு இருக்கு. அந்த பூமிக்கே கந்தம் வாசனை அப்படிங்கிறதுதான் ஒரு அதன் வழியாகத்தான் நம்ம அதை மண் வாசனை அப்படின்னு நேத்திக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு அந்த மண் வாசனை அப்படின்னு சொன்னோம். இது எங்கே இருந்து வருது அப்படின்னா பராசக்தி கிட்டே இருந்துதான் வருதான். இந்த வாசனையே எங்கே இருந்து வருது அப்படின்னா அந்த பராசக்தி கிட்ட. ஏன்னா அந்த கூந்தலினுடைய மனத்துக்கு அந்த அளவுக்கு பேசப்படுகிறது அது. அடுத்த நாமா ஏனக் கூட வினாசினியை. ஏனக் கூட வினாசினியை. அப்போ ஏனக்கூட்ட வினாசினின்னா ஏன அப்படின்னா பாவம், ஏனக்கூட்ட அப்படின்னா பாவம் அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கும். நம்ம பண்ணியிருக்கிற பாவங்கள்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கு. அந்த கூட்டங்களை அந்த பாவ கூட்டங்களை வினாசினியை அப்படின்னா நாசினியைன்னா ஏன் போடக்கூடாது, நாசம் பண்றவதான் அப்படின்னு போடலாம். ஏன் வினாசினியைங்கிற எழுத்த சேர்த்து போட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசேஷமாக நாசம் செய்பவள், அதை விசேஷமாக நாசம் செய்பவள். அது என்ன விசேஷமா? பாவத்தை நாசம் பண்றான்னா நாசமாயிட போயிட போறது பாவம் அப்படின்னா விசேஷமாகனாக்கா என்ன, ஏன் அப்படி ஒரு அடைமொழிய கூட கொடுக்கறா அப்படின்னு பார்த்தா பாவத்தை ஒரு தடவை நாசம் பண்ணிடுறா அம்பாள்னு வச்சுக்கோங்க. அம்பாள் தான் பாசத்தை நாசம் பண்ணிட்டாளே, இன்னொரு தடவை பாவம் பண்ணா இன்னொரு தடவை நாசம் பண்ண போறா. இந்த பாவ மன்னிப்பு கதை அச்சா அம்பாள் திருப்பி திருப்பி அத மாதிரி திருப்பி இது பண்ணுவாளா இன்னொரு தடவைன்னு அப்படின்லாம் இல்ல. ஒட்டுமொத்தமா அவன் என்ன பண்ணுவா, விசேஷமாக அப்படின்னா ஒட்டுமொத்தமா உன்னுடன் இருக்கும் பாவ குவியல்களை பாவ கூட்டங்களை எல்லாம் உன்னிடம் இருந்து அழித்து விட்டு நாசம் பண்ணிவிட்டு இனிமேல் பாவம் பண்ண வேண்டும், பாவம் பண்ணுவாய் தெரிந்தோ தெரியாமலோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் நிலையையுமே உங்ககிட்டேந்து அவ அழிச்சுவா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது அந்த நாமா. ரொம்ப அற்புதம் அது. அதனால நீ அடுத்தது என்ன பண்ணுவ, அதையே உன்னிடம் இருந்து அழிக்கும் பொழுது நீ புண்ணியத்தை செய்ய புறப்பட்டு விடுவாய். நீ புண்ணியத்தை தேடி நகர ஆரம்பிப்பாய். அந்த பக்கம் நகர்வதற்கு உன்னை மோட்டிவேட் பண்றதுக்கு உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு உதவியாக அவள் இருப்பாள் அப்படிங்கறது இந்த நாமா கொடுக்கிறது அர்த்தம். ஏகபோகா சைகரசா சைகைஸ்வர்ய பிரதாயினி. ஏகபோகா ஏகரசா ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி அப்படின்னு 3 நாமாக்கள் இதுல இருக்கு. ஏகபோகா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தியாவே எல்லா போகத்தையும் அனுபவிப்பவள். அவள் ஒருத்தியே எல்லா போகத்தையும் அனுபவிப்பவள் அப்படின்னா ஒருத்தியே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டா அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா எதுக்கு அவ அனுபவிக்கிறா? நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தானே அவ அனுபவிக்கிறா. அவகிட்ட அப்படியே குவியலா எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. யாருக்கு என்ன ஐஸ்வர்யம் வேணும், எதை கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியும். இவனுக்கு தாகம் எடுக்கிறதா, அவனுக்கு பசிக்கிறதா, அவனுக்கு மருந்து வேணுமா, அவனுக்கு கண்ணுக்கு டிராப்ஸ் விடணுமா, என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியும். யார் யாருக்கு என்னென்ன அந்த ஐஸ்வர்ய பொக்கிஷத்துல இருந்து எடுத்து கொடுக்கலோ அத்தனையும் அவள் தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறாள். யாரோட கூட? காமேஸ்வரனோடு தன் ஸ்வரூபத்தை இணைத்து ஆனந்தமாக அந்த ஐஸ்வர்யங்களோடு அவளும் லயிக்கிறாள் அப்படிங்கிற நாமத்தை, நாமத்திற்கு அர்த்தத்தை இது கொடுக்கிறது. இது விஷ்ணு சகஸ்ரநாமம் அழகா சொல்றது. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிரதக் பூதான்யனேகசக. இது எதுல? அதோட பலஸ்ருதியில பார்த்தா தெரியும். த்ரீலோகான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வமுக வியக. அதுதான் அப்படின்னு அது சொல்றது. அதற்குரிய அர்த்தமாக என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரும் பொருள், பெரிய பொருள், விஸ்வரூபம் இருக்கிறச்சே பெரிய பொருள், ஆனா ஒரே பொருள் ஒன்றாகி இந்த விஷ்ணு அப்புறம் அதிலே இருந்து பல பேரா பிரிகிறார். பல்லசா பிரிஞ்சு திருப்பி வெவ்வேறு பொருளாகி எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து 3 உலகங்களிலும் வியாபித்து இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா இது பண்றாரு, பெருசாரார். பல உருவங்கள் இருக்கு, பல உயிர்கள் இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு. 3 உலகத்தையும் த்ரீலோகான் வியாபிய பூதாத்மா, இந்த 3 லோகங்களிலும் அவர் வியாபிக்கிறார். அப்ப வியாபித்து எல்லாராலும் பூஜிக்கப்படுபவராய், அவருக்கு பூஜிக்கப்பட்டாலும் அழிவோ மாறுபாடோ ஏதாவது இருக்கா அவருக்கு? எதுவும் இல்லாதவராய் உயர்ந்த பொருட்களுக்கு, எல்லா பொருட்களுக்கும்
ஆத்மாவாகி பரமாத்மாவாக அனுபவிக்கிறார், அவர் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி அவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கறத விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அழகா, இது அநேகமா பலஸ்ருதியில வருதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய அர்த்தம் இது. அதுல எப்படி கொடுக்கிறாளோ, அது கொடுத்து அதை அனுபவிக்கிறார்னு சொல்றாளோ, அதே மாதிரி இவள் ஒருத்தியாகவே எப்படி விஷ்ணு தானே எல்லாத்தையும் அனுபவிக்கிறார்னு சொல்லப்படுகிறதோ, இங்க அம்பாளும் இவள் ஒருத்தியாகவே காமேஸ்வரனோடு கூடி இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாள். இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு கொடுப்பதற்காக அப்படிங்கறத நாம வச்சுக்கணும். இது லலிதா சகஸ்ரநாமத்துல போகினி அப்படிங்கிற ஒரு நாமம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். போகினி அப்படிங்கிற ஒரு நாமம் சகஸ்ரநாமத்திலையும் இருக்கு. அதுலயும் அந்த பாபத்தை நான் நாசம் பண்றா, விசேஷமா நாசம் பண்றான்னு போது லலிதா சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா பாபநாசினி, பாபாரண்ய தவானலா, பாப ஆரண்ய தவ ஆனலா. பாபாரண்ய பாவம் என்னும் ஆரண்யத்தை, அதுல கூட்டம் பாவ குவியல்னு சொன்னா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லியிருக்கா, பாவம்ங்கிறது ஒரு காடு, அந்த காட்டை அக்னியை கொண்டு அழிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதுல அர்த்தம் வருது. அதே மாதிரி இதுல இங்க போகினி ஏகபோகா அப்படின்னும் போது போகினி அப்படிங்கிற நாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல வருது. அதுல இதுலயுமே எல்லாத்துலயுமே ஒன்னையே இப்ப நம்ம சுத்தி சுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏகபோகா ஏகரசா. ஏகரசா அப்படின்னா ஒரே ரசமான அன்பை உருவெடுத்தவள். அது என்ன ரசம்? மைசூர் ரசம், எலுமிச்சம்பழ ரசம், பாதரசம், அதுவா? இல்ல. இங்க என்ன பண்றோம், இவ ஏகரசம் அப்படின்னா சித் ஏகரசம். சித்துன்னா என்ன? ஞானம், ஞான ரசம். ஞானம் என்னும் ஒரே ரசம், ஆனந்தம் என்னும் ஒரே ரசம், கருணை என்னும் ஒரே ரசம், சிருங்காரம் என்னும் ரசம். சோ இத்தனையும் சேர்ந்த ஸ்வரூபமாக சிதேக ரச ரூபிணி சிருங்கார ரச சம்பூர்ணா. இதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய நாமங்கள் தான். ஞான ரசத்தை உள்ளவள், கருணை அப்படியே கருணா ரசம் அப்படியே பொங்கி வழியறது. சிருங்கார ரசத்துல இதையே எழுதியிருக்காரு, மூக்க பஞ்சசதியை அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம கூடவே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அப்படி தேவ பிரம்ம சமரசத்தை, தேவர்களும் அந்த பிரம்ம அவாளினுடைய அந்த சமரசத்தை உண்டு பண்ணக்கூடியவள். சமரசம் அவளுக்கு சமரசத்தை உண்டு பண்ணக்கூடிய, சமரசம் அப்படின்னாக்க என்ன? சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவள். இந்த ரசம்ங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. ஏக ரசம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரே எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரே ரசமாக தன்னுள் வைத்துக் கொண்டு அன்பே உருவெடுத்தவளாக அவள் காட்சியளிக்கிறாள் அப்படிங்கிறது ஏக ரசாயை. ஏக ஐஸ்வர்ய பிரதாயியை. ஏக ஐஸ்வர்ய பிரதாயியை அப்படின்னா அன்பும் சிவனும் இரண்டல்ல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உருவகப்படுத்துறார். இது திருமந்திரத்துல இதுவும் இருக்கு. இப்ப உலகத்திற்கெல்லாம் நாயகமா விளங்கும் ஐஸ்வர்யம். உலகத்திற்கு நாயகம் ஐஸ்வர்யம் தானா? அது என்ன? ஹீரோ. உலகத்திற்கு நாயகமாய் விளங்குறது ஐஸ்வர்யம் அப்படின்னா உலகத்துக்கு ஹீரோவே ஐஸ்வர்யமா அப்படின்னா ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை கொடுப்பவள். சரி, ஓகே, இதெல்லாம் ரைட்டு. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த உலகத்திற்கு நாயகமாக அப்படின்னா என்ன? என்ன ஐஸ்வர்யம்? அதுன்னா மோட்ச ஐஸ்வர்யம். அந்த மோட்ச ஐஸ்வர்யத்தை கொடுப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுகிறது. ஏகாதபத்ர சாம்ராஜ்ய பிரதா சைகாந்த பூஜிதா. ஏகாதபத்ர சாம்ராஜ்ய பிரதா 35வது நாமம் ஏகாதிபத்ர. ஏக ஆதபத்ர அப்படின்னா என்னன்னா ஒரே குடையின் கீழ். ஒரே குடையின் கீழ் சாம்ராஜ்ய பிரதா அப்படின்னாக்க ஒரே குடையின் கீழ் பல சாம்ராஜ்யங்களை ஆளும் சக்கரவர்த்தி பதவியை, பிரதாயை சக்கரவர்த்தி பதவியை உனக்கு அளிப்பவள். அப்ப என்ன பதவி? பிரம்மஞானத்தால் உண்டாகக்கூடிய அந்த மோட்ச பதவிதான். திரும்பவும் சக்கரவர்த்தி ஒரு குடையின் கீழ் ஆளும் சாம்ராஜ்யத்தின் கீழ் இருப்பவள் அவள். அவ உனக்கு என்ன பதவியை கொடுக்கிறா? சக்கரவர்த்தி பதவியே கொடுக்கிறா. அப்படின்னாக்க என்ன பதவி? அப்பேற்பட்ட பதவினா பிரம்ம பதவி, பிரம்ம ஞான பதவி. பிரம்ம ஞானத்தால் கிடைக்கக்கூடிய, எனக்கு பிரம்மலவெல்லாம் எனக்கு வேணாம், போன திருப்பி வந்துடணும், அதெல்லாம் வேண்டாம். பிரம்ம ஞானத்தால் கிடைக்கக்கூடிய மோட்ச பதவியே உனக்கு கொடுக்கிறவ அவ. ஏகாந்த பூஜிதாயை நமஹா. ஏகாந்த பூஜிதாயை. அப்ப ஏகாந்தத்தில், ஏகாந்தத்தில்னா தனிமையில். இங்க தனியா இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. தனிமையே எனக்கு பிடிக்காது. எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த மாதிரி
இனிமை யாராவது தனிமைன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு நாமம் ஏகாந்தம். அப்ப வந்து தனிமைனா இன்பம், ஏகாந்தத்தில் இன்பம். எப்படி இன்பம்? ஏகாந்தம் இன்பம் அப்படின்னா எந்த நாம வந்து முதுமை கஷ்டம், முதுமையில ரொம்ப தனிமை, முதுமையில தனிமையில இருக்கும். முதுமையா இருக்கிறவாளுக்கு, முதுமைக்கு வரப்போறவாளுக்கு, எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த முதல் நாளே ஒரு நாள் கழிஞ்சு போச்சுதான். அதுக்கப்புறம் இப்ப 40 வயசுல இருப்பாளுக்கு 40 வருஷம் போயிடுத்து, 60 வயசுல இருப்பாளுக்கு 60 வருஷம் போயிடுத்துதான். ஆனால் யார் ஒருவர் இன்னும் வந்து கொண்டே இருக்கிற நமக்கு தனிமையா இருக்கும், நம்ம அந்த மாதிரி இருக்கோம்னா எதுவுமே நினைக்காம இருக்கிறதுக்கு உண்டான நாமம் இது. என்ன அப்படின்னு கொடுத்தால் ஏகாந்த பூஜித்த, ஏகாந்தத்தில் பூஜிப்பதற்கு உரியவள். ஏகாந்தத்துல அவருக்கா கூட என்ன தனிமை நமக்கு, அவளை மனசுல தியானித்துக்கொள். உனக்கு எந்த ரூபத்தில் அவளை ரசிக்கணும்னு நினைச்சுக்கிறியோ அவளை மனசுல தியானி. உனக்கு பூ வேணுமா, அது வேணுமா, ஒண்ணு வேண்டாம், மனசுக்குள்ள வச்சுட்டு நீ எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறியோ, எப்படி எல்லாம் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிண்டே இரு. உனக்கு தனிமையும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அந்த ஏகாந்தம் இனிமைய ஏகாந்தத்தை ரசிக்க தொடங்கி விடுவாய். ஏகாந்தத்தில் பூஜிப்பதற்கு உரியவள். அப்ப அந்த ஏகாந்தத்தை நாம எப்படி ரசிக்கணும், எப்படி அதை என்ஜாய் பண்ணணும்ன்றத அவ கத்துக் கொடுக்குறா. அந்த மாதிரி அந்த தனிமையில் அமர்ந்து பூஜிப்பதற்கு உரியவள். தனிமையில் அமர்ந்து உட்கார்ந்து பூஜிப்பதற்கு உரியவள். இப்ப சிருஷ்டி காலத்துல காமேஸ்வரர் அப்படிதான் ஏகாந்தத்துல உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணாராம். சிருஷ்டி பண்ணும் போது காமேஸ்வரன் வந்து ஏகாந்தத்தில் வைத்து பூஜிக்க 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 இததான் வந்து சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் படிக்கிறோமா. அதுல வந்து தனிமையில் இருந்து இந்திரியங்களை எல்லாம் ஒடுக்கி தியானம் செய்தார் காமேஸ்வரன் சொல்றார். அப்படி செய்யும் பொழுது அதனால அந்த பலனாக பராசக்தி எதிரியான சிருஷ்டி பண்ணணுமே, அதுக்காக இவர் தியானம் பண்றார். அப்ப பராசக்தி எதிரில் தோன்றினாள். ஏகாந்தத்தில் அவரே பூஜித்திருக்கிறார் அவளை. யார? பராசக்தியை காமேஸ்வரனே பரமேஸ்வரனே இது தியானம் பண்ணியிருக்கார் ஏகாந்தத்தில் அமர்ந்து கொண்டு அப்படின்னு சொல்றது அது. அப்போ அவரே பண்ணி இருக்கும் போது நம்ம எல்லாம் ஏமாத்திரம் கொஞ்சம் 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 கொஞ்சமா அதை ட்ரை பண்ணோம்னா நம்மளாலையும் முடியும். தனிமை இன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும், தனிமை என்ஜாய் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். நம்ம தனிமையை விரும்ப ஆரம்பிச்சோம்னா மீதி எல்லாம் அப்பதான் நம்ம வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை விட்டு டிட்டாச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்பதான் அது நமக்கு ரொம்ப பெரிய இதை நமக்கு கொடுக்கும். 37வது நாமம் ஏதமான பிரபா சைஜ தனே ஜகதீஸ்வரி. அப்ப ஏதமான பிரபா ஏஜ தனே ஜகதீஸ்வரி அப்படின்னு 2 நாமா அங்க. ஏதமான பிரபாங்கிறது 37. பரமாத்மாவை சார்ந்த எல்லாமே, இந்த எல்லாவற்றிலும் ஏற்றமான பிரகாசம் உடையவள். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் அப்படின்னா என்ன? ஏற்றம் ஏற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா பரமாத்மாவை சார்ந்த, பரமாத்மா பரபிரம்மம், அதை சார்ந்த எல்லாமே மிகவும் உயர்ந்தது. அது அந்த இடம் பிரகாசமான இடம். அப்பேற்பட்ட அந்த பிரகாசத்தை கொண்டவள் ஏதமான பிரபா. இப்ப ஏஜ தனேஜ ஜகதீஸ்வரி, ஏதத்து அனேஜஜ் ஜகதீஸ்வரி அப்படின்னு அதை பிரிக்கணும். இது என்ன அப்படின்னா ஏதத்து அனேஜஜ் அப்படின்னு பிரிச்சோம்னாக்க அசையும் அசையா பொருள், சேத அச்சேதன அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். மூவபிள் இம்மூவபிள் அப்படின்னு சொல்றோமா, அந்த மாதிரி அந்த அசைவதும் அசையாததுமாதான் இந்த ஜகம் இருக்கு. இந்த உலகம் அசைகிற பொருளும் இருக்கு, அசையா பொருளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜகத்திற்கு ஜகதீஸ்வரி, ஜகத் ஈஸ்வரியை, இந்த ஜகத்திற்கு ஈஸ்வரியாக இருப்பவள். ஏக வீராதி சம்சேவ்யா சைக பிராபவசாலினி. ஏக வீராதி சம்சேவ்யா ஏக பிராபவசாலினி. 39-40. ஏக வீராதி சம்சேவ்யா அப்படின்னா வீரர்களால், ஏகங்கிறத விட்டுருவோம், வீராதி சம்சேவ்யா எல்லா வீரர்களாலும் முதன்மையாக வைத்து பூஜிக்கப்படுபவள். அப்ப அசாதாரணமான வீரத்தோடு இருப்பவர்கள்னு ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அவளுக்கு மட்டுமேன்னு எல்லா வீரர்களால் முதன்மையாக வைத்து பூஜிக்கப்படுபவள் அப்படின்னா நமக்கு அந்த பஞ்சபூதங்கள்கிட்ட இருக்கிற பஞ்சபூதங்கள் இல்ல, இந்திரியங்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி அதையெல்லாம் அடக்கி
அது அந்த வீரர்கள்னு வச்சு இருக்கும்பொழுது அதெல்லாம் ஷட் வைரிகள். அந்த வைரிகள் எல்லாம் அடக்கி இந்த வீரர்களால அம்பாள் ஒருவளேன்னு சொல்லி அந்த ஞானியா அவளை வைத்து முதன்மையாக பூஜிக்க பெறுவதற்கு ஒப்புயர்வற்ற தேவதை. இப்ப இதுக்கு ஔவை பாட்டி ஒண்ணு சொல்றா, ஒன்றாக காண்பதே காட்சி. அப்ப எப்படி அதை ஒன்றாக காண முடியும் அப்படிங்கிறதுக்கு கூடவே அவ சொல்றா, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரமாம். 5 புலனையும் எவன் ஒருவன் வெல்கிறானோ அவனுடைய வீரம்தான் வீரம்னு சொல்வதற்கு அவன் ஒருவனே ஒன்றாக காண்பான். காட்சி, எந்த காட்சியை? அம்பாளினுடைய காட்சியை ஒன்றாக காண்பான்னு அவ்வை பாட்டி சிம்பிளா 1.5 வரியில சொல்லிட்டு போயிட்டா. 40வது நாமா ஏகப்ரா பவசாலினியை நமக. பவசாலினியை அப்படின்னா திரும்பவும் ஐஸ்வர்யம் படைத்தவள், ஒப்புயர்வற்ற, கம்பேரே பண்ண முடியாத ஐஸ்வர்யத்தை படைத்தவள் அப்படின்னு தன்னை அண்டுபவர்களுக்கு எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பவள். அப்பேற்பட்ட அவளை நாமும் நாடி இதே மாதிரி அட்டாச்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு எப்படி நம்மளால போக முடியுது அவகிட்டங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறதுக்கு இவா காட்டுற வழியில நாமளும் போகலாம். இன்னைக்கு கிளாஸ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.